ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் வெறும் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது 2024 ஒரு ஹிந்தி கிரைம் த்ரில்லர் ட்ராமாக எடுக்கப்பட்ட செக்டார் 36 படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் உள்ள ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை மையமாக வச்சு இந்த படத்தோட கதையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் ஆதித்யா நிம்மல்கர் அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட டேரக்டர். அண்ட் இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காரு நம்ம 12th ஃபெயில், ஹசின் தில்ருபா மாதிரியான படங்கள்லாம் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ஃபேமஸான ஆக்டர் விக்ராந்த் இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் ஒரு சீரியல் கில்லராக அவர் தான் நடிச்சிருக்காரு. ஸோ சீரியல் கில்லராக எப்படி நடிச்சிருக்காரு அண்ட் படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சிம்பிளா பார்த்துருவோம். இந்த படத்தோட இன்சிடென்ட் கரெக்டாக 2006 பீரியடில் நடந்திருக்கு. ஸோ அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்தோட கதையுமே எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பீரியடில் கரெக்டாக செக்டார் 36 அப்படிங்கிற அந்த பகுதியும் ராஜீவ் கேம்ப் அப்படிங்கிற பகுதி, இந்த ரெண்டு பகுதிக்கு நடுவில் நிறைய குழந்தைகள் காணாமல் போயிட்டு இருக்காங்க 15 வயசுக்கு கீழே. ஸோ இந்த குழந்தைகள்லாம் என்ன ஆச்சு, எப்படி காணாமல் போகிறாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்காமல் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நம்ம போலீஸ் ஆஃபீஸரான ராம்சரா பண்டே அப்படிங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அந்த கேஸை பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா தயாராக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய குழந்தைகள் காணாமல் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அசால்ட்டாக தான் இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட குழந்தை பார்த்தீங்கன்னா காணாமல் போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருது. அதில் ஜஸ்ட் மிஸ்ஸு காணாமல் அவங்களும் போயிருக்கணும். ஆனால் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய திருடவனை கண்டுபிடிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சின்சியராக இந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரியான சமயத்தில் இந்த சீரியல் கில்லர் பண்ணக்கூடிய நம்ம ஹீரோவான பிரேம், இவர் எப்படி நம்ம போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட மாட்டுதாரு. அதுக்கப்புறம் இந்த கதையில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதைன்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆதித்யா நிம்பல்கர் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட டேரக்டர் தான் எடுத்திருக்காப்ல. ஸோ அவரோட இரண்டாவது படம். ஸோ ரெண்டாவது படம் ஒரு தரமான ஒரு படம் அப்படின்னு அடிச்சே சொல்லிடலாம். முதல் படம் பெருசாக அவருக்கு கை கொடுக்கல அப்படின்னாலும் நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டாவது படம் அவருக்கு ஒரு சிக்னேச்சர் படமாக கண்டிப்பாக அமையதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா படத்தோட அந்த டைரக்ஷன் நல்லாவே இருக்குது. பட் டைரக்ஷன் மட்டும்தான் இவருடையது. இந்த படத்தோட ட்ரூ ஈவெண்ட்டை அப்படி ரைட்டிங் மூலமாக கொண்டு வந்தது பௌதியன் ரவுச்சரி அப்படிங்கிறவர் தான். படத்தை பார்த்தீங்கன்னா எழுத்து மூலமாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்து நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேரக்டருமே அன்ஃபினிஷாக இல்லாமல் சூப்பராக ஆன் ஸ்க்ரீனில் நல்லாவே அந்த ரைட்டிங் மூலமாக கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லுவேன். இதை தாண்டி இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா சொல்லப்போனால் படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே அந்த செக்டார் 36 அப்படின்னு அந்த போடுற அந்த இடம் இங்கே தான் போடணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சாங்க பாருங்கள். அதுவே அமேசிங்காக இருக்கும். இதை தாண்டி இந்த படத்தில் நிறைய இடங்களில் சினிமோட்டோகிராஃபிக் டாப் நாச்சாக இருந்துச்சு. அதில் பர்டிகுலராக ஒவ்வொரு குழந்தைகளும் அவங்களோட பேரை சொல்கிறது, அந்த பேரை சொல்லி முடித்தோன்னே அந்த குழந்தைகள் எல்லாமே போஸ்டரில் பார்த்தீங்கன்னா செவுத்தில் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி பண்ண கௌஷாமி அப்படிங்கிறவர் நல்லாவே பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபிக்கு அவரோட ஒர்க்கை நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த அளவுக்கு ரைட்டிங்கில் ஒரு ட்ரூ ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை ஆன் ஸ்க்ரீனில் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக கொண்டு வரணும். அதில் நம்ம படத்தோட ஹீரோ விக்ராந்த் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. எனக்கு அந்த 12th ஃபெயிலு, ஹசின் தில்ருபா இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்க்கும்போது அவரோட கேரக்டரே ரொம்ப அப்பாவி, அவரே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரியான கேரக்டரை அவர் சேலஞ்சிங்காக பண்ண முடியுமான்னு நினைக்கும் போது கண்டிப்பாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் அவரோட டைலாக் டெலிவரிஸ் மட்டும் இல்லாமல் ஆன் ஸ்க்ரீனில் அவரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். அந்த ஒரு டான்ஸ் ஆடுற போர்ஷன்ஸு, அதுக்கப்புறம் அது படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே அவருக்கு இந்த நீங்களும் எல்லாம் ஒரு கோடி அப்படிங்கிற அந்த ஷோ ரொம்ப பிடிக்கும் போல. அந்த ஷோவில் ஸ்டார்டிங் ஷோவே அதை தான் காமிப்பாங்க. செமையாக இருந்துச்சு. அந்த இடங்களில் ஆரம்பிக்கிறது தான் அவரோட கதாபாத்திரம். எல்லா இடங்கள்லையுமே டவுன்ஃபால் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸை ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டி இருக்காரு இந்த படத்தை. இதுக்கு ஈக்குவலாக போலீஸ் ஆஃபீஸராக வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம். ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரை பொறுத்தளவுக்கு படத்தோட ஸ்டார்டிங்கில் என்னைய ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவருக்கு அந்த ஞான உதயமே வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் அவரோட குழந்தை காணாமல் போனால் மட்டும்தான் இவர் இந்த கேஸை சீரியஸாக எடுத்துப்பாரு அப்படின்னு நம்மளுக்கே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். அதை ஃபோர் ஷேடோவிங் மூலமாக அவங்களும் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே அவரோட குழந்தைய தூக்கிட்டு போவார். ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிரும் அந்த குழந்தை. அதுக்கப்புறம் ஒரு சினிமாட்டோகிராஃபிக்லாம் காமிப்பாங்க பாருங்கள். அந்த இடத்துல கீழே உழுவார் மனுஷன். அந்த இடத்துல எல்லா மிஸ்ஸிங் குழந்தையோட அந்த போஸ்டர்ஸ் பார்ப்பாரு.
இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அதுக்கப்புறம் அவருக்கும் ஃபேஸ் பண்ணுறது, அதாவது நேர்மையாக அந்த கேஸை எடுத்து வாதாடணும் நினச்சாலுமே அவர் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. தென் லாஸ்ட்டாக இந்த படத்தோட தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து படத்தோட தமிழ் டப்பிங் இந்த படத்துக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நிறைய டயலாக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து 18+ தான் இருக்குது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட். அதுலேயுமே அந்த சின்ன குழந்தைகிட்ட பேசுகிற அந்த போர்ஷன்ஸில் கண்டிப்பாக வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது, கொஞ்சம் தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு ஒர்த் டு வாட்சபுளாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.